ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சத்தான கேப்பை வச்சு இலை கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இலை கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கேப்பை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெல்லம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் அரை கப், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு வெல்லத்தை கரைசல் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருந்த ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெள்ளை கரைசல் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கையிலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் கொழுக்கட்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதில் நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுடணும். பாருங்கள், வட்டமாக இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். இப்போ மாவு ரொட்டி தட்டுற மாதிரி தட்டியாச்சு. அதை அப்படியே மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். எல்லா சைட்லேயும் சுற்றிலும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து இலையில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்போதும் போல் துணியை இந்த மாதிரி விரித்து வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்ததை எடுத்து இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சிடலாம். எல்லா இலைகளையும் ஒரு 4 இது வச்சா போதும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறணும். அவ்வளோதான், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஆவி வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய ராகி இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.